வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க யூஜிடிஆர்பியுடைய ஃபைனலான கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும், இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். டென்டேட்டிவான கீஸ் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வரலை. ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் பார்த்திங்கன்னா தனியார் ஆன்சர் கீஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கீஸை பொறுத்து உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும், எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்தால் யூஜிடிஆர்பியில் உங்களால் பணிக்கு போக முடியும். ஸோ யூஜிடிஆர்பியுடைய பேசிக் மதிப்பெண்கள் என்ன, ஸோ மினிமம் எலிஜிபிலிட்டி பிசி எம்பிசி ஓசி எஸ்சி எஸ்டி எல்லாமே பார்த்திங்கன்னா 40%, ஓசியாக இருந்தால் 60%. இது நாங்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மேஜர் எதுவும் மேஜரில் 100 மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் கூட கணக்கீடு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. அதனால் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு மஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. யூஜிடிஆர்பியுடைய தமிழ் கட் ஆஃப் தான் நாம் இப்போ பார்க்குறோம். ஸோ தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன கட் ஆஃப் எப்படியெல்லாம் இருக்கும்போது ஓசியாக இருக்கும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா 95 காமன், அதில் ஆண்களுக்கு 97, பெண்களுக்கு 95 வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதிலிருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் பார்த்திங்கன்னா ஒரு 5 மதிப்பெண்கள் குறைவதற்கு தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்க தவிர ஏறுவதற்கு வாய்ப்புகள் குறைவுங்க. அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த பிசி கேட்டகரியை பார்க்கலாம். 90லிருந்து 92, ஆண்களுக்கு 92, பெண்களுக்கு 90. ஸோ இந்த மாதிரி கட் ஆஃப் வைத்திருந்தால் நிச்சயமாக பார்த்திங்கன்னா பிசி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு வித்து இந்த மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலே போதும், அவர்களுக்கு நிச்சயமாக யூஜிடிஆர்பியுடைய பணி வாய்ப்பு கிடைக்கும். இந்த ஆண்டு யூஜிடிஆர்பியுடைய தேர்வுகள் கடினத்தன்மை வாய்ந்ததாக இருந்ததுங்க. அடுத்து பிசி முஸ்லீம், ஆண்களுக்கு 95, பெண்களுக்கு 91ங்க. அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சி, ஆண்களுக்கு டோட்டலாக பார்த்திங்கன்னா 88 ஹையஸ்ட்டு, ஆண்களுக்கு 88, பெண்களுக்கு 85ங்க. அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சி 88, ஆண்களுக்கு 88, பெண்களுக்கு 85. அடுத்து எஸ்சி கேட்டகரியில் டோட்டலாகவே பார்த்திங்கன்னா பேசிக்காக 85, ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா 85 வரும், பெண்களுக்கு 80லேருந்து 83 இருந்தாலே போதும். அடுத்து எஸ்டி கேட்டகரி நம்ம பார்க்கலாம். டோட்டலாக பார்த்திங்கன்னா பேசிக்காக 80 இருக்கும், ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா 80, பெண்களுக்கு பார்த்திங்கன்னா 78, 79 இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பிடபிள்யூடி எக்ஸர்வீஸ்மெண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட் விடோ இந்த மாதிரி கேட்டகரியில் வரப்போ உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் எல்லாம் இருக்கும் பட்சத்தில் 60லேருந்து 70 மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலே போதும், நிச்சயமாக கிடைக்கும். ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா 70 வரைக்கும் வேணும், பெண்களுக்கு 65 to 70. இந்த மதிப்பெண்களை பெற்றிருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக 100% பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆண்டில் யூஜிடிஆர்பி ஆசிரியர் ஆக முடியுங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.